மகிழ்ச்சியா இருப்போம், பாசிட்டிவா இருப்போம். சோ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம மகிழ்ச்சியா வச்சுப்போம். சோ அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். இப்போ உடல் ஆரோக்கியம் காக்கப்படும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அந்த ஓட்டங்களை சீராக இயங்கும். உடல் இயக்கங்கள் சீராக நடைபெறும். சோ நம்ம அந்த இம்யூன் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, இந்த சினம் வயப்படுறதுனால டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு ஜீவகாந்தம் குறையுது, காந்த ஆற்றல் குறையும் பொழுது நமக்கு எந்த உறுப்பு பலவீனமோ அது பாதிக்கப்படும். முக்கியமா வந்து நம்ம கோவப்பட்டா என்ன சொல்லுவாங்க? பிபி செக் பண்ணு, பிபி ரைஸ் ஆயிடுத்தா பாரு அப்படின்னுவாங்க. ஏன்னா அது வந்து முதல்ல பாதிக்கப்படுறது அந்த ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். அப்புறம் வந்து சுவாச பிரச்சனை வரும். சுவாசம் வந்து மூச்சு இழுத்து விட முடியாது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சுவாச பிரச்சனை, சுவாசம் வந்து மூச்சு இழுத்து விட முடியாது. சென்டருக்கு நாங்க வர்மா குடுக்குறோம். சென்டருக்கு ஒரு லேடி வந்திருந்தாங்க. நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மூச்சே விட முடியல அவங்களுக்கு. 2 நாள் முன்னாடி அட்டன் பண்ணேன். மூச்சே எடுத்து விட முடியல. என்னன்னு கேட்கும்போது அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சிரமங்கள் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனை சீராகிறதுக்கு பாய்ச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அனுப்பிச்சோம். சோ வந்து அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்னென்ன? கோபம், பொறாமை, வருத்தம், கவலை, வஞ்சம், மனசுக்குள்ள இந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறது. நான் உன்னை பழி வாங்குறேன், எப்ப உன்னை பார்த்துக்கணுமோ தெரியும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வைக்கணும் இல்லையா? அடுக்கி வைக்கப்பட்ட சிரம். இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிறரை தான் நம்ம துன்புறுத்தி மகிழ்ந்துக்கிறோம். கிடையாது. நம்மளைத்தான் அது வந்து டவுன் பண்ணிவிடும். அப்ப சினம் வயப்படக்கூடாது. இப்ப யாருக்கெல்லாம் சினம் வருது? யார் மேல எல்லாம் சினம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது சாமிஜி சொல்றாங்க, யார்கிட்ட உரிமை அதிகம் இருக்கோ அங்கதான் சினம் வயப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை துணை கிட்ட சினம் பயப்படுறோம். ஈஸியா காமிச்சிடலாம் இல்லையா? வாழ்க்கை துணைட்ட தான் நம்ம கோபத்தை உடனே வெளிப்படுத்துறது. எங்க பிரஷர் இருந்தாலும் வாழ்க்கை துணைட்ட. அதுக்கு அடுத்தது பிள்ளைகள்கிட்ட. என்ன பிள்ளைகள் வந்து ஏத்து பேச மாட்டாங்க. இந்த குழந்தைங்களை நம்ம அந்த அவங்க செட்டில் ஆற வரைக்கும் அவங்க டிபெண்ட் இல்லையா? சோ அந்த குழந்தைகள்கிட்ட சினத்தை காட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட. சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோம். இதே நம்ம வந்து நமக்கு நம்மளோட பாஸ் கூட்டு திட்டாங்கன்னா நம்ம பாஸ் திருப்பி திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. ஏன்னா வேலை போயிடும். அப்புறம் ஜீவிதமே கஷ்டமாயிடும். அப்போ இதுவே ஒரு போர்வை தானே. நம்ம வந்து அப்ப இதுவே நடிப்பு தான் இல்லையா? ஒரு முகமூடிதான் போட்டுக்கிறாங்க. இப்ப எங்க வந்து உடலாலும் அறிவினாலும் ஆற்றலினாலும் ஒரு படி குறைவா இருக்காங்களோ அந்த இடத்துல சினத்தை வெளிப்படுத்துறாங்க. சோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இந்த வருத்த அலை, அவங்க எதிர்த்து பேசல, கோவப்படல அப்படின்னா கூட அவங்களுடைய வருத்த அலை சாபமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஏத்து பேசக்கூடிய சூழ்நிலை இல்ல, நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தா கூட மனசுல துளி வருத்தப்படுறாங்க பாருங்க. அது வந்து சாபமா மாறும், சாபாலையாக மாறும். ஒருத்தரை வருத்தப்பட வச்சோம்னா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அப்ப சினமே எழாம இருக்க முடியுமா? அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல பேசணும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்திலும் உடலுக்கோ உணர்ச்சிக்கோ உயிருக்கோ துன்பம் தராத வகையில நம்ம பேசணும். உட்கார்ந்து பேசினா எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்? கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. சொல்றதா தயாரா இருக்கும். நம்ம அடுத்தவங்களோட கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. அந்த அந்த நேரத்துல இந்த 2 உறவுகளும் உட்கார்ந்து பேசாத போது இது மாதிரி பிரச்சனைகள் வருது. இது வந்து வராமல் நான் எப்படி காக்குறது? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சினம் தவிர்த்தல் பயிற்சி நமக்கு சாமிஜி அறிகுண சீரமைப்புல 2வதே வந்து சினம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சங்கிற அருத்திய குணங்கள்ல 2வது சாமிஜி இந்த சினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எப்போது பொறுமையோட இருக்கும் பொழுது நம்ம வந்து அதுல இருந்து நம்ம தற்காத்து கொண்டு நற்குணங்களோட நம்ம நற்குணங்களா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யாரெல்லாம் சினம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்த்தோம். அப்போ யோசிக்கும் போது ஒரு நிமிஷம். சோ எப்படி சினம் எங்க யார் மேல எல்லாம் சினம் வருது அப்படிங்கும் போது நம்ம சொன்ன ஏற்கனவே வாழ்க்கை துணை நம்ம சேர்ந்தவங்க பலகீனமானவங்க, நம்மளோட பலகீனமானவங்கள்ட்ட சினம் வருது அப்படின்னு. அப்ப எப்படி இதை போக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தவம், தற்சோதனை 2 விஷயம் கொடுக்குறாங்க. சோ தவத்தின் மூலம் தவம் செய்ய செய்ய நமக்கு பொறுமை காக்கப்படுமா அப்படின்னு சாமிஜியோட ரீசெண்டா வாழ்த்தும் பயனும் கேட்டேன்.
மகரிஷியோட ஸ்பீச். நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல எல்லாம் இருக்கு, ஒரு தடவை கேட்டு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தவம் செய்யறவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க. தவம் செய்யறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு செகண்ட் அப்படி மனசுல இது தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சா கூட அது அதோட அந்த அலை ரொம்ப அழுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதே வரிகள் அவங்க பேசுறாங்க. நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா வாழ்த்து கேட்டு பாருங்க. என்ன பார்க்கும்போது இப்போ தவம் செய்யறவங்க அவ்வளவு தவம் செய்யறாங்களே, ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, தவம் மட்டும் செய்யும் பொழுது நம்ம இருக்கிற நமக்கு விழிப்புணர்வு அந்த அறிவு எடுத்து சொன்னா கூட நம்ம அந்த நம்ம கிட்ட கருமையத்திலேயே கருவழியே வந்த அந்த குணங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பெற்றுடுது. அப்ப என்ன பண்ணணும்? தற்சோதனையும் சேர்ந்து செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு சினத்துக்கு உதாரணமா யாரெல்லாம் சொல்றோம் நம்ம? துர்வாச முனிவர் சொல்றோம் இல்லையா? இப்ப எப்பேற்பட்ட தவசீலர். ஆனா கோபத்துக்கு அவரை தானே உதாரணம் சொல்றோம். விஸ்வாமித்திரர் அவர் ஆஹ் ஒரு தனி நகரத்தையே உருவாக்கினார் இல்லையா? திருசந்து சொர்க்கம்ட்டு அவ்வளோ ஒரு கதைகள்ல படிச்சிருக்கோம். இது கதைகள்ல சோ அவ்வளவு கோபக்காரர். அவர் கோபத்துக்கு உதாரணமா அவர் தான் சொல்றோம் இல்லையா? இப்போ ராவணன் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தவசீலர் ஆகும். ஆனா ஏன் அவரோடது வரலாற்றுல வேற விதமா அவர் பேர் நின்னுது அப்படின்னா அவர்கிட்ட அந்த அந்த குணம் தான். பெண்கள் ஆற்றான் மனைவி மேல கொண்ட ஒரு இதுதான். அதனால அவருடைய வம்சமே இதாச்சு, அழிஞ்சு போனது இல்லையா? அப்ப ஏன் அப்ப அவ்வளவு தவம் செய்தவங்க ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படி பார்க்கும்போது தற்சோதனை பயிற்சி அங்க இல்ல. தவமும் தற்சோதனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல. அப்ப நம்ம தற்சோதனை செய்யும் பொழுது என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் நம்ம யோசிக்கிறோம். எனக்கு யார் மேலெல்லாம் கோபம் வருது, எதனால கோபம் வருது, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, தற்சோதனை செய்யணும். சாமி சொல்றாங்க, இரவு உறக்கம் கொள்ளுமும் தற்சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நல்ல தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம அப்போதைக்கு அப்போது சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். இது நம்ம பேசுறோமே, இது நடக்கிறதே, இதனால என்ன இதுக்கு பாதிப்பாகும். அதாவது விளைவு அறிந்த விழிப்பு நிலைக்கு வந்துருவோம். அயராத விழிப்பு நிலைக்கு வந்துருவோம் தவம் செய்ய செய்ய. என்னவும் நல்ல தற்சோதனை பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு அப்ப அந்த தவம் செய்து நம்ம யார் மேலெல்லாம் சினம் வருதுன்னு யோசிச்சு அவங்கள என்ன சூழ்நிலை என்ன காரணத்தினால அவங்க மேல நமக்கு கோபம் வந்தது ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு அவங்கள மன்னித்தோ நான் மன்னிப்பு கேட்டோ ஆத்மார்த்தமா நேர பேசலன்னா கூட பரவாயில்ல, மனதுக்குள்ள அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டோ மன்னிப்பு கொடுத்தோ நம்ம வாழ்த்தும் போது அவங்கள வாழ்த்த 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 அந்த இரு உறவுகளுக்கு இடையே இருக்கிற அந்த வெறுப்பு, இந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பாகட்டும், அது அப்படியே படிக்கட்டியாட்ட கரைஞ்சு அந்த உறவுகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் உருவாக ஆரம்பிச்சது. என்னால அவங்க அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளவு கேள்வி கேட்டாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க, நான் எப்படி திரும்பி கேட்காத இருக்கிறது, எனக்கு அவங்க முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். ஏன்னா நம்மிடம் உள்ள கருமைய பதிவுகள் தான் தூண்டி விட்டு அவங்கள அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய பதிவுகளை போக்க வந்த ஒரு 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 கருவிதான் இயற்கை நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அதை ரியலைஸ் பண்ணும்போது அவர்கள் மேல் நமக்கு சினம் எழவே எழாது, அவர்கள் மேல் நமக்கு வெறுப்பு வரவே வராது. நம்மளுடைய கரும பதிவு தான் அவர்களை அந்த மாதிரி பேச செஞ்சது, தூண்டியது, அந்த செயல் புரிய தூண்டியது. இது நமக்கு பதிவுகள் கழியலைன்னா நம்ம சந்ததிக்கு கேரி ஆகும். நமக்கு அடுத்தது நம்ம சாமிக்கு சொல்றாங்களே அடுத்த பிறவி நமது குழந்தைகள் தான். ஒரு மனிதனோட அடுத்த பிறவி குழந்தைகள் தான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பதிவுகள்லாம் போகும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்போ நம்மளோட சினம் கொள்பவர்களை கூட இந்த காரணத்தை கண்டறிந்து அதை உட்கார்ந்து பேச முடியும்னா அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தவம் செய்து தினமும் வாழ்த்த 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 ஒருத்தரா வாழ்க்கை துணையில ஆரம்பிச்சு பெற்ற பிள்ளைகள்ல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது நம்ம உறவுகள், நட்பு, நம்ம ஆபீஸ்ல தொழில் செய்யற இடத்துல எல்லாரையுமே ஒவ்வொரு தடையும் மனதில் நினைச்சு நம்ம வாழ்த்தும் போது நமக்கு அந்த நாம முதல்ல சினம் படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சா கூட அங்க நாம ரொம்ப பொறுமையோட இருப்போம். நமக்கு பொறுமை கண்டிப்பா கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் ரேணுகாம்மா, நமக்கு பொறுமை காக்கப்படும். அவ்வளவு பொறுமையோட இருக்கும். இது பழக்கமாகும் போது தினமுமே இந்த வாழ்த்தி தற்சோதனை பயிற்சியோட சேர்ந்து வாழ்த்தி நம்ம பழக்கமாகும் போது நமக்கு அந்த நாம பொறுமையாவே பொறுமைங்கிறது எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. அப்ப நம்ம அவங்களை எப்படி வாழ்த்துறது, என்னால மன்னிக்க முடியல நீங்க யோசிக்க வேண்டாம். இப்போ ஒரு உறவு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கர்ம பதிவு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாச்சு, ஆனா அவங்க எப்படி வாழ்த்துன்னு பார்க்கும்போது
முதல்ல நம்ம பதிவுகளை போக்கி வந்தவங்க நமக்கு புரிஞ்சாச்சு. இப்ப நம்ம மலர்களை வந்துட்டோம். ஆசிரியர்கள்ல நிறைய சிந்தனை கொடுக்குறாங்க, வகுப்புகள் அட்டன் பண்றோம், நமக்கு தெரியுது நம்மளுடைய கருமைய பதிவுதான் காரணம்ட்டு. அடுத்தது அந்த உறவுக்கும் நமக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா அந்த வாழ்க்கை முறையில படிச்சு பாருங்க, வாய்ப்பு இருந்ததுன்னா. 2 நாள் முன்னாடி வியாழக்கிழமை வந்திருந்த டேட்டு, இனி சினம் எழவே எழாதுங்கிற மாதிரி ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். மனதுக்குள்ள திரும்ப 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 அதை நம்ம சுழல விட அவர்கள் மேலிருந்த அந்த கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். என்னென்ன, ஒரு பெரிய வெள்ளை விஷயம், ஒரு புள்ளியை தான் நம்ம பார்த்து பழகிட்டோம். இனி பறந்து இருக்கிற அந்த வெள்ளையை பார்க்கணும், மனதை விரிச்சு பார்க்கணும். இப்ப அந்த உறவு நமக்கு என்னவெல்லாம் நன்மை செஞ்சிருக்கு, எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. வாழ்க்கை துணை ஆகட்டும், நம்ம குழந்தைகள் ஆகட்டும், அந்த மனதுக்குள்ள கூட இருக்கிற அந்த வெறுப்பு, அந்த கோபம் குறைய ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல, ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அந்த வெறுப்பு கோபமும் நம்ம காட்டலைன்னா கூட நம்ம கிட்ட இருந்து அலை அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் அடுத்த டிஸ்டன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை மாத்தி அவங்கள வாழ்த்தி நம்ம மனதுக்குள்ள எத்தனை சந்தோஷம் கொடுத்திருக்கு இந்த உறவு நமக்கு, என்னவெல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க மூலமா நான் கத்துக்கிட்டது, என் வாழ்க்கையில கத்துக்கிட்டது என்ன, ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்து அனுபவ பாடம் நமக்கு என்ன கத்துக்கிட்டோம். அதன் மூலம் நான் ஒரு மனிதனாக எப்படி நான் உயர்ந்து வரேன், எனக்குள்ள எப்படி மாற்றம் நடந்தது. இது மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட, அந்த பாசிட்டிவான ஒரு வியூவோட அவங்கள பார்க்க ஆரம்பிச்சு அந்த உறவை நம்ம வாழ்த்தும் போது, அந்த இரு உறவுக்குள்ள நம்ம கோவப்படும் போது என்ன சொல்றாங்க, ஒரு இதுல படிச்சேன், கோவப்பட்டா ஏன் கத்துறாங்க, கோவப்படுறதுனால ஏன் பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா கத்துன்னு கத்துவாங்க. ஏன் கத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உடலா பக்கத்துல இருந்தா கூட மனதளவுல தள்ளி போயிடுறாங்களாம். மனசு கிட்டக்க இல்ல. நமக்கெல்லாம் தெரியும் மனசு கிட்டக்கலன்னா என்ன அர்த்தம், மன அலைச்சூழல் அவ்வளவு ஹையா இருக்கு. மன அலைச்சூழல் கிட்டக்க இல்ல, இமோஷனல் ஸ்டேட்ல இருக்கு, பீட்டா வேவ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க கத்தி பேசுறாங்க. ஏன்னா அந்த மனதுக்கு போய் சேரணும் அவங்க, அதனால அவங்க கத்துறாங்க. ஆனா என்ன ஆகும், தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறதுலயே வள்ளுவ பெருந்தகை. தன்னைத்தான் கொல்லும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா தொடர்ந்து வாழ்த்தணும். வாழ்த்தி 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 வாழ்த்து ஒரு நாளும் வீண் போகாது. எப்படி வாழ்த்தணும், மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு வாழ்த்தணும். மன்னிப்பு எப்படி கொடுக்கறது, நீ போனா போறது, நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அது ஈகோ அப்படிங்கிறாங்க. அப்ப மன்னிப்பு கொடுக்கறது என்னன்னா, அந்த நபரை பார்க்கும்போது நமக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் நிழலாடக்கூடாது, நினைவுல கூட வரக்கூடாது. அதுதான் உண்மையான மன்னிப்பு. மன்னிப்பு கேட்பது, நான் திரும்பவும் அந்த தவறை செய்யக்கூடாது, எண்ணத்தினால கூட அந்த தவறை செய்யக்கூடாது, அதையும் மன்னிப்பு கேட்கறது. செய்து வாழ்த்தும் பொழுது அந்த உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அவங்களோட ரேக்கோர்ட் ரொம்ப நல்லா இருக்கும், டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். வாழ்த்தும் போது அப்ப என்ன சங்கல்பம், நான் இனி சினம் வராமல் காப்பேன்னு சொல்றதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பொறுமையோடு இருப்பேன். எப்ப வரைக்கும் பொறுமை, சில பொறுமை கடலினும் பெரிதுங்கிறாங்க, இல்ல அதை விட பெரியதுங்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு ஒரு வேலை நடக்கும்னா அந்த வேலை முடியற வரைக்கும் பொறுமை வேணும். சோ அத்தனை பொறுமையோட இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இந்த குணத்துல இருந்து நம்ம வெளியில வர முடியும். சின்னமயப்படுவதால் நமக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, மாறாக நமது எனர்ஜி போறது, உறவுகளுக்குள்ள அமைதி கெடுறது, மன மகிழ்ச்சி கிடைக்கிறது, குடும்ப அமைதி கிடைக்கிறது. ஒரு அறப்படீஸ்வரர் சபதம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை அப்படிங்கிறாங்க. ஏன்னா கோபப்பட்டு சொல்றது நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு பதிவுகள் உள்ள பதிவாகுது. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, எதையும் ஒட்ட விடாது, கோபப்பட்டனா எதுவும் சேராது. கோபமே துயர் கொடுக்கும், அவ்வளவு துன்பத்தை நமக்கு கொடுக்குது. கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவு அறுக்கும், உறவுக்குள்ள விரிசலாயிடும் கோபம். கோபமே பழி செய்யும், பழி செய்யும்னா என்ன ஆகும், கோபத்தினால பஞ்சமா பாதகங்கள் இல்லையா, பொய் களவு கொலை கற்பழிப்பு சூது, இதெல்லாம் நமக்கு அந்த பஞ்சமா பாதங்கள் செய்ய செய்ய பாவ செயல்கள், இதெல்லாம் பாவ செயல்கள். அப்ப என்னாகும், நமக்கு பதிவுகள் கூடிக்கிட்டே போகும். கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, அதுதான் நமக்கு பகையாளி. நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் தான் நமக்கு எதிரி, நமக்கு இருக்கிற நண்பனும் நம்பதான், நமக்கு இருக்கிற எதிரியும் நம்பதான். கோபமே கருணை போக்கும், அன்பும் கருணையும் காணாம போயிடும், நம்ம கிட்ட இருக்குது.
கோபமே ஈனமாம் கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனுள் கோபமே மரளிமுன் கொண்டு போய் இதில் மரளினே யமன். சோ அது நம்ம அந்த அளவுக்கு அந்த சினம் வயப்பட்ட அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுங்கிறாங்க. தீராத இந்த கோபம் என்னாகும், குழியினில் தள்ளி விட்டுணும் அப்படிங்கிறாங்க. இது கோபத்தின் கொடுமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க இந்த பாடல். இப்பேற்பட்ட சினம் நமக்கு வேண்டாம், சினம் இனி வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும், நல்ல தவம் செய்வோம், சோதனை பயிற்சி நல்லா செய்வோம், நல்ல மனம் குளிர சமைச்சு சொல்றாங்க. இந்த வாழ்த்து பயணம் கேட்கிறேன், அதுல அழகா சொல்றாங்க, ஏதோ வாழ்க வளமுடன் வாழ்த்துறது பலன் தராதான், உளமாற வாழ்த்தணும், மனம் உளமாற வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப மனது அடியாரத்துல அந்த தவம் செய்யும் போதுதான், நல்ல தவம் செய்யும் போதுதான் அந்த மனம் அமைதி நிலைக்கு போகும். அப்ப அந்த வாழ்த்து பலித்தமாகும். அந்த வாழ்த்துக்கு அழுத்தம் கூடும். அந்த வாழ்த்து நம்ம யாருக்கிட்ட வாழ்த்துறோமோ அவங்களுக்கும் ஊடுருவோம், அவர்களுக்குள் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு தவம் செய்து வாழ்த்துவோம், அடுத்தது இன்னொன்னு என்ன, காலையில நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் பாருங்க, தூங்கி எழுந்துக்கும் போது மனம் ஆல்பா நிலையில இருக்கும். மனம் ஆல்பா நிலையில இருக்கும்போது, ஏன்னா உறக்கம் ஆல்பா நிலை. தவம் செய்யும் போது நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருது இல்லையா, அது ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சி டிராப் ஆக அந்த 12க்கு போகும்போது 12 உறக்க நிலைங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த 12க்கு போகும்போது உடலுக்கு ஓய்வு பத்தல அப்படின்னா அது உடல் தானே இயற்கையா எடுத்துக்கணும். அப்ப அந்த தூங்கி எழுந்துக்கும் போது மனம் ஆல்பா நிலையில இருக்கு. அதனால எழுந்த உடனே வையகத்தை வாழ்த்தி உலகத்தை வாழ்த்தி நம் குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்தி நம்மை நாம் வாழ்த்தி கொண்டு அந்த நாளை அருட்காப்பு போட்டு அற்புதமாக அந்த நாளை நம்ம துவங்கும் பொழுது நமக்கு அதுவே நமக்கு பழக்கமாகும் போது அந்த நாளும் நல்லா இருக்கும், நமது வாழ்க்கையும் ரொம்ப இனிமையா இருக்கும். சோ அதனால வாழ்த்தி நலம் காண்போம். இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையை கடந்து உணர்வு நிலைக்கு உயர்ந்து நாமும் உயர்ந்து குடும்பத்தையும் உயர்த்தி சமுதாயத்தையும் உயர்த்துவோம். என்று ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. ரேணுகாமா நீங்க கை உயர்த்தினீங்க, வாழ்க வளமுடன் ரேணுகாமா. நீங்க ஏதாவது கேட்கணுமா? வாழ்க வளமுடன்மா. என்னோட பையன் கோவத்தை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுலயே அவனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி சரி, இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லுங்க கண்ணா. எனக்கு கோவம் வந்தாலும் என்னோட குட் மெமரிஸ் வராது டக்குன்னு. நான் வரணும் யோசிச்சாலும் வராது. ஆனா சில டைம் நான் காம் ஆயிடுவேன். எனக்குனே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் நோண்டிக்கினே இருப்பான். சரி, நிறைய கோவம் வச்சிருக்கேன். அவன் கூட அவ்வளவு பெரிய குட் மெமரிஸ் எதுவும் இல்ல. அதனால இன்னொரு வழி இருக்கா கோவத்தை சரி பண்ண? சரி, என்ன பண்றீங்க? என்ன படிக்கிறீங்க? 3வது படிக்கிறீங்க. வாவ், உங்க பேர் என்ன? சந்தனன். சந்தனன் கரெக்டா? செந்தனன். ஓ செந்தனன், ஓகே ஓகே, வெரி குட். நீங்க 3வது படிக்கும் போது இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிங்க கண்ணா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அப்படித்தானே சொன்னீங்க? செந்தனன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னீங்க, ரைட்டா? சோ அந்த ஃப்ரெண்ட்னு சொல்லும் போதே அது பாசிட்டிவ் தானே. யூ டிட் கால் ஹிம் எனிமி, கரெக்டா? சோ உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கும், அப்படித்தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கும் அவனோட பெரிய பெரிய குட் மெமரிஸ்லாம் இல்ல, ஒரு சின்ன குட் மெமரி தான் இருக்கு. அதுவும் சரி, அவர் கூட விளையாடி இருக்கீங்களா? கேம்லாம் விளையாடி இருக்கீங்களா? விளையாடுறானே. விளையாடுறீங்களா? 2 பேரும் விளையாடுறீங்களா? விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கேன். சரி, அப்ப விளையாடும் போது ஒரு ஹாப்பினஸ் வருதா? வரும் 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 வரும், ஆனா வராதுக்கு வேண்டாம், வரும் இல்லையா? சோ ஒரு விளையாடும் போது ஹாப்பினஸ் வருது.
கதை பேசுவீங்களா? ஜாலியா கதை பேசுவீங்களா? அது நடக்காது. அது நாங்க முதல்ல கதவை பேச மாட்டோம். ஏன்னா ம். நான் முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பேன், அவன் வந்து லாஸ்ட் பெஞ்சில் டைம் இருக்காது. கிளாஸ் லாஸ்ட் பெஞ்சில் இருப்பார். சரி. சோ கிளாஸ்ல இப்ப லாஸ்ட் பெஞ்சில் இருக்கும் போதே அங்கேயே இருந்து பின்னாடி பெஞ்சில இருந்து முன்னாடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாரு அவரு. அப்படி சொல்ல முடியாது, பண்ணாலும் திட்டு வாங்கிடுவான். சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல கோவப்படுறதுனால எவ்வளவு உடம்புக்கு நமக்கு கெடுதலு, நம்ம உடம்பு வந்து இவ்வளவு பிரச்சனையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சோ நீங்க நான் ஆமா. என்ன சொல்றேன், குட் மெமரிஸ்ங்கிறது நீங்க சொன்னதை வச்சு உங்க கூட ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, விளையாடுறாரு. ஓகேவா? அது இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் உங்க கூட ஹாப்பியா அவர் பேசுறதுக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் வாழ்த்த ஆரம்பிங்க. ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவரோட பேர் என்ன? ஜாம. என்னப்பா? ஜாம. ஜாமர். ஓகே, எனக்கு பேர் சரியா புரியல. அது பேர் சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லுங்க போதும். ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்க போதும். ஓகேவா? சோ அவர் உங்கள்கிட்ட சீண்டும் போது சீண்டும் போதே மனசுக்குள்ள நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிடுங்க. எத்தனை தடவை பண்ணாலும் நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிடுங்க. ஓகேவா? கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட அன்பா ஹாப்பியா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? ஓகே. வெரி குட். ரேணுகாமா எல்லாருக்குமே சொல்றோம், நமது ஆன்லைன்ல வந்து 14th இருந்து நீங்க வெப்சைட் kundaliniyoga.edu.in அதுல போனீங்கன்னா குழந்தைகளுக்கு துளிருங்கிற ப்ரோக்ராம் இந்த சம்மர்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ 5 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் குழந்தைகள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுல நம்ம சொல்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு தவம் சொல்லி கொடுக்குறோம், குழந்தைகள் செய்யக்கூடிய தவம் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, குழந்தைகள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம். டிராயிங் காம்படிஷன் இருக்கு, சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த குழந்தைகளை கேட்ஜெட்ஸ்ல இருந்து எப்படி வெளில கொண்டு வருது, அந்த அந்த அடிக்ஷன்ல இருந்து குழந்தைங்க இல்லாம இருக்கிறது எப்படி, டிசிப்ளினா குழந்தைங்க அந்த நல்ல ஒழுக்கத்தோட நல்ல எண்ணங்களோட பாசிட்டிவா அவங்களோட கனவுகளை எப்படி நினைவாக்குறதுக்கு, அது மாதிரி நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பேச போறாங்க. குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி பேச போறாங்க. பப்பட் ஷோ இருக்கு. அப்புறம் பாரம்பரிய அந்த பழைய காலத்து விளையாட்டுகள்ல அறிவியல் பூர்வமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் நான் ஒரு சில இதான் இன்ட்டு கொடுத்துருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேங்களா? சோ 5 டேஸ்க்கு நடக்கிறது. நம்மளுடைய வெப்சைட் kundaliniyoga.edu.in. சோ அதுல போனீங்கன்னா துளிர் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க அதுல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ உங்க பையனும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவருக்கும் வந்து சம்மர் வெக்கேஷன் லீவு ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கும். அண்ட் ஹி வில் லேர்ன் சம்திங் நியூ. சோ செந்தனன் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள், உங்களோட உறவுகள், நட்புகள், நெய்பர்ஸ் யாருக்கா இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய கத்துப்பாங்க, இதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சூப்பர்மா. அவர் குழந்தை இவ்வளவு தூரம் வந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவளும் கேட்டுட்டு இருந்தாங்கம்மா, நீ மெடிடேஷன் பண்ற, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண, எனக்கு எனக்கு மெடிடேஷன் இல்ல, எனக்கு ஏதாவது கேட்டு சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தா. இப்ப நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளவு சொல்லி தராங்கன்றது ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் நன்றி. அப்புறம் இன்னொரு ஒரே சந்தேகம்மா. நீங்க சொன்னதுல இருந்து ஒண்ணு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஹேண்டில் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் தான் சொல்லிருக்காங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா மனம் மஞ்சம் ஆயிடும். அடக்கி வைக்கப்பட்ட சினம் மஞ்சம். அது என்ன ஆகும், ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகும். ஆங்கர் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ங்கிறாங்க. கோபத்தை ஹேண்டில் பண்ணணும். சொல்லுங்கம்மா, அடுத்த டவுட் சொல்லுங்க. ஓகேம்மா. இங்க வந்து என்னோட நெய்பர்ஸ், நான் இப்ப இங்க யூகேல இருக்கேம்மா. இங்க வந்து என்னோட நெய்பர்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல பண்ணாங்க. இங்க இவங்களுக்கு டைரக்ட்டா போக முடியாது. ஆனா கேரளால போயிட்டு தீட்சை வாங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் கிடைக்கல. அது ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு எப்படிம்மா சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது? ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பா சர்டிபிகேட் உண்டு. நான் என்ன பண்றேன், என்னோட நம்பரை உங்களுக்கு சாட்ல போடுறேன். சேவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்களோட ஐடி நம்பர் எல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்க டீம் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி எங்க டீம் வந்து உங்களுக்கு இது பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஒரு செகண்ட், என் நம்பர் கொடுத்துறேன். என் நம்பர் போட்டிருக்கேங்கம்மா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்கம்மா. எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம வந்து இது உங்களுக்கு வந்து நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா, வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க.
அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. வாழ்க வளமுடன் கிருஷ்ணவேணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. அம்மா இப்ப இந்த கிட்ஸுக்குரியது சொன்னீங்களேங்கம்மா, அந்த வெப்சைட்ல ஆமாம்மா. போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம அதுலயே டைமிங் எல்லாம் தருவாங்களா, லிங்க் எல்லாம் தருவாங்களா, டைமிங் எதுவும் இருக்குங்களாம்மா? டைமிங் அதாவது 3 பேட்சா பண்றோங்கம்மா. ஓகேங்கம்மா. ஒன்னு வந்து 14th இருந்து ஆரம்பிக்குதுமா, 5 டேஸ்க்கு நடக்கிறது. 14, 15, 16, 17, 18 14ல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும். காலையில வந்து நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். 10:30 to 10:30 1.5 மணி நேரம் வகுப்புமா. ஓகேங்கம்மா. நீங்க வெப்சைட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்கம்மா. 3 பேட்சா நடக்குதுங்கம்மா. ஓகேங்கம்மா. ஒரு நிமிஷம். தமிழ் பேட்ச் 2 பேட்ச் நடக்குதுங்கம்மா. இங்கிலீஷ் பேட்ச் ஒரு பேட்ச் நடக்குதுங்கம்மா. தமிழ் வந்து 14 to 18 மே நடக்கிறது. அதுக்கப்புறம் 28 to 1 ஜூன் வரைக்கும் செகண்ட் பேட்ச். இங்கிலீஷ் வந்து 21 to 25. இங்கிலீஷ் வந்து ஈவினிங் நடக்கும் பேட்ச் இது. தமிழ் 2 காலையில நடக்கும். சோ நீங்க வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கு, நம்மளோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் நம்மளோட இதுலயே இருக்கு. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேங்கம்மா. ஓகேங்களா? நன்றிம்மா. நன்றியம்மா. நன்றியம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். நன்றி சந்திரன் ஐயா. நம்ம எதுவும் டவுட் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. நன்றி ஐயா. முடிச்சுக்கலாமா? ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நன்றி. வாழ்க நம்ம தொழில் சமாச்சாரம் சில விஷயங்கள் சொல்லிட்டேன். நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அவங்க கிருஷ்ணவேணி அம்மா கூட நான் ஒரு மெசேஜ் போடுறேன். அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் நடந்தது இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து ரொம்ப சிறப்புமா இன்னைக்கு நல்ல ஒரு அதாவது இனி சினம் வேண்டவே வேண்டாங்கிறது தான் இப்போ. ஒரு அருமையான பாயிண்ட்ஸ். சினம் அதான் சினம் வராம பாத்துக்கிறது எப்படி, அதுக்கு பேஸே வந்து ஆசைதாங்கிறது புத்தர் பெருமான்ல இருந்து திருவள்ளுவர் சமாச்சாரங்களும் நிறைய சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, நான் கோவப்பட்டாலே வந்து வருத்த அலை வந்து சாப அலையா மாறுது அப்படிங்கிறதுக்கும் முனிவர்களுடைய துர்வாச முனிவர், விஸ்வாமித்திரர், அதே போல ராவணர் வந்து அகத்தாய்வு பண்ணாதனால வந்த குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி அவசியமா அகத்தாய்வு பண்ணிட்டு தான் நம்ம வந்து தூங்கணும் அப்படிங்கிறது. அதனுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னா கோபம் வராதுங்கிறத விட பொறுமையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. எல்லாத்தையும் விட இன்னைக்கு குட்டி சந்திரன் நல்ல ஒரு அருமையான ஒரு இன்ட்ராக்ஷன் அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிரயோஜனமா இருந்துச்சு. குழந்தைகள் எப்படி எல்லாம் வந்து கிளாஸ்ல இருந்துக்கிறாங்க, அதனுடைய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள சில நோண்டிக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்க மறந்துடுவாங்கன்னு வைங்களேன். நல்ல ஒரு ஷேரிங், அந்த பையனோட ஷேரிங். வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி துளிருக்கு இன்னைக்கு சொன்ன விஷயங்களும் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சான்ற பெருமக்களே, இப்போது நமக்கு வந்து அம்மா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். தாவநிலை நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பமும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்து அனைத்து வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள்.